டைரக்டர் விஷ்ணுவர்தன் இயக்கிய திரைப்படங்கள்லாம் என்னன்னா அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதோட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் வெற்றியின் அடிப்படையில் கவுண்ட் பேசிக்கல பார்க்க போகிறோம். நம்ம 10ஆவதாக பார்க்க போகிற படம் நேசிப்பாயா. இந்த நேசிப்பாயா படம்ன்றது 10வது கவுண்டர்னு கிடையாதுங்க, நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் 10ஆவதாக டைரக்ட் பண்ண போகிற படம் இது. ஸோ இந்த நம்பரை கவுண்டர் நினச்சிட்டு 10வது இடத்துல வெஸ்ட் கமெண்ட்டில் வந்துடாதீங்க. இந்த படம்ன்றது நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். அதாவது லாஸ்ட் படம் அவருக்கு 2015 வந்திருக்கு, ஆனால் இந்த நேசிப்பாயா 2025 வந்துடும். ஆக்சுவலி இந்த 10 வருஷத்தில் அவர் தமிழில் டைரக்ட் பண்ணாலும் வேற மொழியில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த நேசிப்பாயா போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை வர ஹீரோயினி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிதி சங்கர், நம்ம டைரக்டர் சங்கரோட பொண்ணு. இந்த ஹீரோன்ற பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஃபேஸ் கட் நல்லா கிளியரா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதர்வா மூஞ்சி தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா அவரோட தம்பி தான் இவர் பேர் ஆகாஷ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதர்வான மூலியே நம்ம தமிழ் சினிமாவோட முத்தான நடிகர் முரளியோட பயசங்க தான் நம்ம அதர்வா அண்ட் ஆகாஷ். அதர்வா பல வருஷங்கள் முன்னாடியே தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டாலும் ஆகாஷ் இப்பதான் முதல் படமா ரிலீஸ் ஆக போகுது. அதர்வாக்கெல்லாம் லக்கி இல்லைனாலும் நம்ம அதிதி சங்கருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நல்ல லக்கியாவே ஓடி இருக்கு. அந்த அம்மா ஓவர் ஆட்டிடியூடுக்கு 1000 வந்து குறைகள் அது இதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் ஒரு படமா லக்கி கொடுக்குதுன்னு பார்த்தா அதிதி சங்கர் படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆகாஷும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ. இன்னொரு நம்ம விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷ் டைரக்டர்ன்றத நம்ம அதிதி சங்கர் இங்கே கர்லியார் வச்சே காட்டியிருக்காரு. படம்ன்றது லவ் படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு செம ரொமான்டிக் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம விஷ்ணுவர்தன் இந்த படத்தில் என்ன மாதிரி விஷயம் வைக்கிறார்ன்றதை வந்ததுக்கப்புறம் பார்த்துருவோம். இந்த படம் என்ன கவுண்டர் கொடுக்கும்ன்றதை நம்ம இப்போ பேச முடியாது, ஏன்னா இன்னும் எந்த விஷயங்களும் வரல. ஆனால் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக 7ன்றதை தாராளமாக பிடிச்சிடும். ஏன்னா நம்ம விஷ்ணுவர்தனோட ஃபிலிமோகிராஃபி அவ்வளோ வீக்காக தான் இருக்குது ஹிட் ரேஞ்சில் பார்க்கும்பொழுது. நம்ம இந்த கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் எச்சன். இந்த எச்சனில் ஆர்யாவும் கிருஷ்ணாவும் ஹீரோவும் பண்ணியிருப்பாங்க. ஒரு டூயல் சப்ஜெக்ட் மாதிரி சொல்லலாம். இந்த படம் 2015 வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம விஷ்ணுவர்தனுக்கு எந்த படமும் கிடையாது. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு டிசாஸ்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தியேட்டரில் வந்ததும் போனதும் தெரியல. இந்த டைம்ல ஆர்யாக்கே வந்து நிறைய மார்க்கெட் சரிவு இருக்கு. அதே சமயம் ஆர்யா அண்ட் விஷ்ணுவர்தன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் காம்போ இருக்கு. அதெல்லாம் போற கவுண்டர்ல பேசுவோம். இங்க ஆர்யாவை தாண்டி இன்னொரு ஹீரோவா கிருஷ்ணா இருந்தாரு. கிருஷ்ணாவை நிறைய பேருக்கு பெருசா தெரியலனாலும் அவர் விஷ்ணுவர்தனுடைய தம்பி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கொடுத்து இது வந்து ஹிட் அடிக்கும் ஒரு டூயல் சப்ஜெக்டாக தான் பார்த்தாரு. பட் ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பெருசா லைக் பண்ணல. ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூ. இதுக்கு மேலே இந்த படத்துக்கு ஓவர் பில்டப் கொடுத்து வீடியோ இன்னும் பெருசு பண்ண தேவையில்ல. அடுத்த கொண்டு போயிடுவோம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போற படம் சர்வம். இந்த சர்வம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்பிலே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி விஷ்ணுவர்தன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நேமே செட் பண்ணிட்டாரு. ஸோ அதோட ஆர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல காம்போல ஏற்கனவே ஒரு வெற்றி இருந்திருக்கு. அவரை ஹீரோவா வச்சு ரொம்பவே ஃபேமஸாக இருக்க திரிஷா ஹீரோயினி. ஸோ இவங்க காம்போல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சாங்ஸ்ல யுவன் சங்கர் ராஜா. ஸோ எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் படத்தோட கதைன்னு பார்க்கும்போது தான் வந்து அந்த கதை அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. நல்ல படங்கள் பார்க்கணும், ஏதோ ஒரு ஃபீல் குட்டா படங்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த படத்தை லைக் பண்ணலாம். பட் தியேட்டரிக்கலாக இந்த படம் ரொம்பவே சுமாரான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் எதிர்பார்த்தது. ஆனால் ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிச்சு. பட் நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் இந்த படம் சொல்லலாம் இந்த சர்வம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் தியேட்டரிக்கல்ல பூர்த்தியே பண்ணல தான் சொல்லணும். பார்க்க போனால் இதோட வெட்டிக்கா ஃபிளாப் தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் வந்து இந்த பாட்டுலாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் இந்த கதை கூட பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஆவரேஜ் ஹிட்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே எந்த ஒரு ஹிட் வெட்டிக்கும் இதுக்கு போகிறதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே மிடில் நிற்பங்க, ஆவரேஜ்னு சொல்லிட்டு போவோம். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் குறும்பு. இந்த குறும்புன்றது தான் நம்ம விஷ்ணுவர்தனுக்கு முதல் டைரக்ஷன் படமா இருந்தது. இந்த படம் வந்து தெலுங்குல அல்லரின்னு சொல்லிட்டு ஹிட் ஆயிருக்கும். அந்த ஒரு குரூப்பியை வச்சு இங்க தமிழ்ல எடுத்திருப்பாங்க குறும்புன்னு சொல்லிட்டு. இங்க தமிழ்ல அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருந்தது. நம்ம தனுஷ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி கல்ச்சர் உருவாக்கி விட்டாங்க. துள்ளுவதில் ஒரு படம் வந்து அது வந்து லோயர் புவர் பீப்புள்ஸுக்கான ஒரு பிட்டு படம். அப்புறம் இன்னும் நிறைய அதில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இந்த குறும்புன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் யங்ஸ்டர் அண்ட் அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை இந்த படம் காட்டிருக்கோம். ஆக்சுவலி அது தெலுங்குல வந்து நல்ல ஒரு வெற்றியாச்சு. அதனால தமிழ்ல எடுத்தாங்க அதை ஹீரோ வச்சு. ஆனால் இங்க தமிழ்ல ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் அந்த ஆசை 100 வகை பாட்டு அப்புறம் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் நிறைய வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ தேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே அப்படியே ஓடிச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கா யாருமே அப்போ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஸோ எடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரேடியாக வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி சொல்ல முடியாது. அன்னைக்கு டைமில் தேட்டர்களுக்கு போகிறவங்களாம் குறுமுட்டு ஒரு படம் வந்ததுன்றதை நல்லா தெரிஞ்சிருக்கும். சர்வம் வந்து அதுவும் வந்து சம ஒரு ஃபேமஸ் தான். ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. பட் குறும்புன்றது எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் இருந்தது. இந்த மாதிரி ரேஞ்சில் நான் என்னோட கவுண்டர் கொடுத்துருக்கேன். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பஞ்சா. இந்த பஞ்சான்றது ஒரு தெலுங்கு படம். நம்ம பவன் கல்யாண் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. சர்வம் ஃபிளாப்புக்கு வரும் 2 வருஷம் கழிச்சு தெலுங்குல பவன் கல்யாண். இங்க தமிழ்ல அஜித் எப்படியோ அந்த மாதிரி அங்கே பவன் கல்யாண். ஸோ அஜித்துக்கும் விஷ்ணுவர்தனுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. அந்த மாதிரி பவன் கல்யாணுக்கும் அவருக்கும் செட் ஆகிடும் அப்படின்ட்டு ரொம்பவே எதிர்பார்த்து இந்த படத்தோட ஸ்டில்ஸ் விஷ்ணுவர்தன் எப்பவுமே அவரோட ஸ்டில்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். அந்த மாதிரி இந்த பஞ்சா மேலே அங்கே ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புன்றதெல்லாம் அப்படியே நொறுங்கிஸ் தான் சொல்லும். ஏன்னா ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான். பட் ஒரு பெரிய ஹீரோ படம் பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதனால வந்து இதை ஃபிளாப்னு சொன்னாலும் ஓரளவுக்கு வந்து அந்த ஓப்பனிங்
ஓப்பனிங் அதெல்லாம் எடுத்து ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வெர்டி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஹிட் வெர்டிக்கில் இது தாங்க இப்படி போச்சு அது தாங்க அப்படி போச்சு கவுண்ட் டவுனில் வருது ஒரு தெளிவு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு படத்தோட கேட்டகரி வேற, ஒவ்வொரு படத்தோட பட்ஜெட், ஃபினான்ஷியல், பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கேட்டகரி. ஸோ அதில் ஒரேடியாக ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஈஸியாக வந்து கவுண்ட் டவுன் கொடுக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு மனுஷாலுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் போகும். அதில் நான் ஒரு அனலைசிஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் பட்டியல். இந்த பட்டியலில் ஆரியா பரத் 2 பேருமே டூயல் ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாங்க. சம ஒரு படம் சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில். கேங்ஸ்டர் படங்கள் எவ்வளவோ வந்திருக்கு. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிகினிங் கேங்ஸ்டருக்கான ஒரு படம் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடியே ஒரு படமும் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துட்டாரு. இந்த படத்துலயும் வந்து அப்பத்திக்கு டாப் இளம் ஹீரோக்களாக இருக்கிற ஆரியா பரத் 2 பேர் காம்போ, பூஜா, பத்மபிரியான்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். பாட்டு கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே யுவன் சங்கர் ராஜா தான் இவரோட மியூசிக்கில் வருவார். அதில் மோஸ்ட் ஆஃப் சாங்ஸ்லாம் பேக்ரவுண்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு சாங் பெரிய வெற்றி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம காட்டில் இன்னும் சில பாட்டுகள் இந்த பட்டியலில் சாங்ஸ் ஆல்பமே சூப்பர்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே சேர்ந்தும் இந்த படத்தில் வெற்றின்றது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும். இதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த படம் வரும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல்ல 2 வாரம்ன்றது ஒரு 25 நாள் கிட்ட தாங்க அப்படி இப்படி ஓடிச்சு. ஏன்னா அந்த டைம்ல நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த படம் பெருசாக எடுப்பலைங்க தியேட்டரிக்கல் ஆடியன்ஸ் மத்தியில். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஹிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். ஹிட் வெர்டிகா அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த படம் இன்னைக்கு பாருங்களாம் வந்து படம் சூப்பருங்க, அந்த டைம்லேயே அது ஹிட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க. ஸோ கிடையாதுங்க, எதிர்பார்த்த ஒரு வெற்றி இந்த படம் அடையல. ஆனால் இந்த படம் ரிவ்யூவர்ஸாகவும் சரி ஆடியன்ஸாகவும் சரி நல்ல ஒரு விமர்சனம் தான் பெற்றது. பட் வெற்றி வந்து தியேட்டரிக்கல் அடையல. அதே சமயம் இந்த பட்டியல் படத்தை யாராச்சும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல போய் அந்த படத்தை பாருங்க. வேற லெவல் ஒரு படம் சொல்லணும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் ஷர்ஷா. இங்கே எச்என் ஓடலனோடனே இந்திக்கு போயிட்டாரு. சித்தார்த் மல்கோத்ரா இந்த படத்தில் ஹீரோ. இது தியேட்டரிக்கலில் தான் வந்திருக்கணும். ஆனால் அப்போ அந்த கோவிட் சிச்சுவேஷன் இருந்தனால ஓடிடியில் வந்தது. ஓடிடியில் செம ஒரு பர்ஃபார்மன்ஸில் இந்த படம் ஓடிச்சு. ஸோ அதை ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது சூப்பர் ஹிட்ன்றே சொல்லலாம். இந்த படம் ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா வேற லெவல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது நிறையவே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்கில் போர் வீரர் பத்ரா நினைக்கிறேன், அவரை பற்றின ஒரு கதை. ஹீரோ டபுள் ஆக்ஷன் போல இருக்கு. அவர் தம்பி அவெல்லாம் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். என்னவோங்க இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபியாக செம சூப்பராக வந்து அங்கே இந்தியில் வந்து பாராட்டு பெறப்பட்ட படம் தான் சொல்லி ஆகணும். தியேட்டரில் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா ஸ்கோப் எடுத்துருக்கும். விஷ்ணுவர்தன் தான் யாருன்றதை இந்தி வரைக்கும் போய் காட்டிட்டு வந்துட்டு தான் சொல்லணும். என்னவோங்க இந்த மனுஷன் வந்து ஒரு செம்ம டேரக்டர். அவர் தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, ஹிந்திலையும் சரி அவர் படங்கள் நல்லா கொடுத்தாலும் வெற்றிகள்ன்றது அப்படி இப்படி அவருக்கு போயிருந்திருக்கு. இப்போ கூட பாருங்க இந்த படம் தியேட்டரிக் லைட்டாக இருந்தால் ஏதாச்சும் ப்ரொடியூசர்ஸ் வந்துடலாம். ஆனால் ஓடிடியில் வந்ததுனால அவங்க வரலையா இல்லை தமிழ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா. எனிவே இந்த ஷர்ஷாவை யாராச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆரம்பம். ஆரம்பம் ஆல்ரெடி நம்ம அஜித் கூட ஒரு ஹிட் கொடுத்தவர். ஆரியா எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுறவர்ன்ற மாதிரி ஆரியா விஷ்ணுவர்தன் கம்பெனி ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரியே ஆயிட்டாரு. எனிவே ஆரியாவுக்கும் இந்த படத்தில் ஒரு செம கேரக்டர். ஏன்னா குண்டா இருந்தால் அந்த வெயிட்லாம் போட்டு அதோட ஆரியாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் இல்லாமல் ஒரு சாங்லாம் கொடுத்து ஸோ அவரோட பொசிஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி இங்கே அஜித் வந்து ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது தெலுங்குலையும் நல்லா ஓடிச்சு. அது காரணம் வந்து நம்ம ராணா டகுபாட்டி பாகுபலி வில்லன் சொல்லி ஆகணும். சேம் டைம் நயன்தாராவும் டாப் சிக்கும் அப்போ அங்கே மார்க்கெட் இருக்கு. நயன்தாராக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சம ஒரு கிளாமர் சீன்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை வந்து வேற லெவல். அதாவது விஷ்ணுவர்தன்னாலே வந்து ஸ்டைலிஷ் வர்தன் தாங்க சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு மனுஷன் ஸ்டைலிஷாக படம் எடுப்பாரு. அதுக்கெல்லாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆரம்ப படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாரு. அதே சமயம் ஒரு கமர்ஷியலாக அப்படி இப்படிலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு ஊழலை வந்து குறிக்கிற மாதிரியான ஒரு படமாக ஒரு நல்ல கான்செப்டாகவும் அமைஞ்சு போச்சு. தியேட்டரில் இந்த படம் சரியா ஓடலகி இல்லைன்ட்டு ஆப்போசிட் ரசிகர்கள் வந்து என்னதான் பெருசாக பேசினாலும், ஏன்னா அந்த டைமில் பாண்டிய நாடு இதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஓடிடுச்சு. ஸோ அதனால் அது பெரிய வெற்றி, இது பெரிய வெற்றி இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் இந்த ஆரம்பம்ன்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டைமில் 100 நாளைக்கு ஓடி ஒரு நல்ல வெற்றியான படம். ஸோ சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டு நான் தாராளமாக சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் அறிந்தோம் அறியாமலும். அறிந்தோம் அறியாமலும் படத்தோட கதை தான் நம்ம விஷ்ணுவர்தன் முதல்ல டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த படத்தை ஒத்துக்காமல் நம்ம ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு ரீமேக் படம் இருக்குது, அது அங்கே நல்லா ஹிட் அடிச்சிருக்கு, அந்த படத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கல்லறியை குறும்பா பண்ண வச்சு அதை சொதப்பிட்டாங்க. பட் அறிந்தோம் அறியாமலும் அவர் 2வது படமாகவே எடுத்து அதில் ஆரியா அப்புறம் நவதீப் சமீக்ஷா பிரகாஷ் ராஜன் சொல்லிட்டு இவங்க 4 பேர் இவங்க தான் பெருசாக இங்கே பாயிண்ட் பண்ணாங்கட்டே சொல்லணும் படத்தில். அதுலேயும் கான்செப்ட் வந்து வேற லெவலில் ஆக்சுவலி ஒரு அண்ணன் தம்பி அப்பா மகன்கள் பாசம் தத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வேற மாதிரி பண்ணி வச்சிருப்பாருங்க இந்த படத்தை. இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்றதுலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டைமில் எவ்வளவோ படங்கள் 2005 வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும்பொழுது எதுவுமே ஒரு பெரிய ஓப்பனிங்கே இல்லை, யாருக்குமே எந்த ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனே இல்லாத பொழுதே இந்த அறிந்தோம் அறியாமலும் வேற லெவலில் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 100-150 நாள் கிட்ட அன்றைக்கி தியேட்டரில் ஓடின படம். ஸோ இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கா ஒரு சூப்பர் ஹிட்ன்றது மெகா ஹிட்ன்றே சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் சாதாரண நாளில் ஓடுறதுக்கும் பல சிங்கங்களுக்கு நடுவில் வந்து ஸ்கோப் எடுத்து ஓடுறதுக்கும் பெரிய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண படம் இந்த அறிந்தோம் அறியாமலும். அதுக்கெல்லாம் ஒரு விசிட்டிங் கார்டாக இந்த படத்துக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த தீப்பிடிக்கின்ற சாங் வந்து ஒரு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டாக இந்த படத்துக்கு அமைஞ்சது தான் இந்த படத்தோட ஓப்பனிங்க்கு பெரிய கேட்வேவாக இருந்தது. அப்புறம் நம்ம யுவன் சங்கர் ராஜா விஷ்ணுவர்தன் காம்போ, அதுக்கு அடுத்து ஆரியா விஷ்ணுவர்தன் காம்போ ரொம்ப பெருசாக இருந்து யுவன் சங்கர் ராஜா அந்த ஹிந்தி படத்தை தவிர மீதி எல்லா படத்துக்கும் விஷ்ணுவர்தன் கூட சேர்ந்து தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஆரியா
பொறுத்த வரைக்கும் 5 படங்களை ஒர்க் பண்ணிருப்பாரு. ஆரியாவே ஒரு டாப்ல கொண்டு வரதுக்கு இந்த அறிந்த மரியாமல் தானே ஒரு முக்கியமான படம். அந்த நன்றியிலேயே விஷ்ணுவர்தன் எந்த படத்துக்கு வந்து கூப்பிட்டாலும் நம்ம ஆரியா கிளம்பி போயிடுவாரு. இங்க இருந்து குரு பத்தியும் நன்றி விசுவாசமும் எவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தை தொட வைக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் பில்லா. இந்த பில்லாங்கிறது விஷ்ணுவர்தனுக்கு 4வது படம். நம்ம அஜித் வந்து ஒரு ரீமேக் படம் பண்ண போறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த விஷ்ணுவர்தன் கிட்ட கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த படத்தை தூக்கி போயிட்டு வேற லெவல்ல இந்த படத்தை தூக்கி தட்டி எடுத்துட்டாங்க. டான்னு சொல்லிட்டு இந்தியில ஷாருக் கான் நடிச்சு வருது இந்த பில்லா. அந்த காலத்துல அமிதாப் பச்சன் நடிச்சது. அதை இங்க ரஜினி நடிச்சு நம்ம அஜித் பார்த்த பொழுது அந்த ஸ்டைலிஷ்ன்றத வந்து இந்திக்கு மேல கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் நம்ம விஷ்ணுவர்தன். நம்ம இந்த பில்லா ரீமேக்ல அஜித் எப்படி பாராட்டுறோமோ அதை விட வந்து ஒரு படி அதிகமா நம்ம விஷ்ணுவர்தனை பாராட்டுற அளவுக்கு இந்த படத்தை வந்து அவ்வளவு சூப்பரா கொடுத்தாருன்னு சொல்லலாம். அந்த டைம்ல இந்த பில்லா படத்துக்கான அந்த செலவுகள்ன்றது ரொம்ப அதிகமா இருந்தது. இனிமே அதுக்கு முன்னாடி 3 படம் நம்ம விஷ்ணுவர்தன் கொடுத்துருக்காரு. அதுல வந்து எந்த படமும் சரியா போல, ஒரு படம் தான் நல்லா போயிருக்குனாலும் அவருக்கான படங்களுக்கான பேருன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் இருந்து. ஸோ அவர் மேல நம்பிக்கை போட்டு இந்த படத்தை நல்ல ஒரு பட்ஜெட்ல எடுத்தாங்க. ஆனால் தியேட்டரிக்கல் டிக்கெட்ல அந்த ஒரு கலெக்ஷன் வருமானதுல டிக்கெட் ரேட்லாம் அப்போ ஏற்றினாங்க. அந்த ரேஞ்சில் பார்க்கும்பொழுது இந்த படத்துக்கு நல்ல ஒரு சம கலெக்ஷனே வந்தது. அதை தாண்டி ரன்னிங் டேன்றதும் ரொம்ப சூப்பராக கிடைச்சது. ஸோ பில்லா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் படம்ன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தியேட்டரிக்கல் இந்த பில்லான்றது சூப்பராக ஓடிச்சு ஒரு ரீமேக்ல. விஷ்ணுவர்தனுக்கு ஏன் தான் வந்து நம்ம அஜித் அதுக்கப்புறம் வாய்ப்பு தரலன்னு தெரியல. ஏன்னா ராஜராஜ சோழன் படத்தை அஜித்தை வச்சு விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ண போறாருலாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் பேச்சோட முடிஞ்சு போச்சு. ஆனால் விஷ்ணுவர்தன் வந்து அஜித் ஆரம்பத்திலையும் சரி பில்லாலையும் சரி வேற லெவலில் செம ஸ்டைலிஷாக காட்டியிருப்பாரு. அது இல்லாமல் நம்ம நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வேற மாதிரி ஒரு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி கொண்டு வந்து இறக்கி இருப்பாருங்க. அதுவும் அவங்களுக்கு அப்போ பாடிலாம் வந்து அவ்வளோ ஸ்லிம் கிடையாது. நமிதா கேரக்டரையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரபு ரகுமான் சொல்லிட்டு காஸ்டிங்கும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பார் நம்ம விஷ்ணுவர்தன். என்னவோ தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல டேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுவர்தன் சொல்லலாம். அவரோட படங்கள் பட்டியல் போதுங்க. இன்னும் நீங்கள் ஆரம்பம் பில்லா சர்வம் கூட ஓகே தான். பட் எல்லா படங்களும் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப சொதப்புற மாதிரிலாம் எடுக்க மாட்டார். மனுஷனுக்கு வந்து நேரம் நல்லா இல்லை, அதனால ஒரு சில படங்கள் சரியா போலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு வேலைக்காரனா பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவர்தன் செம கெட்டிக்காரன். அதை இந்த நேசிப்பாயா படத்தில் வந்து ஒரு வேற லெவல் ரொமான்டிக் மூவியை நம்ம தமிழ் சினிமாவில் கொடுத்து நிரூபிப்பாருன்னு பார்க்குறேன்.